குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். 5/8/2026 தனலக்ஷ்மியோட ட்ரா நம்பர் 64க்கான கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். 5ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங் பார்க்கறதுக்கு முன்னாடி 4ஆம் தேதிக்கான வீடியோ கொடுக்கல, 3ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங் கொடுத்துருந்தேன். 3ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங்கில் பார்த்தோம் அப்படின்னா 2 சார்ட் எடுத்திருந்தேன். இதை பேஸ் பண்ணி, அதாவது 482 பாஸ் ஆயிருந்துச்சு, 727 பாஸ் ஆயிருந்துச்சு. ஸோ இதை பேஸ் பண்ணி வந்துச்சு வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். 9 வந்தால் 5-9 இல்லை 6-9 அப்படிங்கிற மாதிரி வர சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். 7-9 9 வந்துச்சுன்னா 5-9 6-9 7-9 சொல்லிடுறேன். ஆனால் ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா 3ஆம் தேதி 9 வரல, 4ஆம் தேதி பார்த்தோன்னா 5-9 வந்திருக்கு, 7-9 வந்திருக்கு. ரிசல்ட் 9-7-5 அப்படிங்கிற, அதாவது ஒரு நாள் விட்டு வந்திருக்கு. அதாவது ரிசல்ட் இந்த மந்த் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா வர ரிசல்ட்டை பேஸ் பண்ணி தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி தான் வந்த நம்பர்ஸே ரிப்பீட் ஆகி வந்துட்டு இருக்கு. இப்போ 2வது சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 482 அப்படிங்கிறது, அதாவது 824 அப்படிங்கிறது 482 பாஸ் ஆயிருந்துச்சு. 72 இருக்கு, 722 இருக்கு, 727 அப்படிங்கிறது பாஸ் ஆயிருந்துச்சு. அதை பேஸ் பண்ணியே பார்த்தோன்னா 622 அப்படிங்கிறது பாஸ் ஆயிருக்கு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், 7622 அப்படிங்கிறது 3ஆம் தேதிக்கான ரிசல்ட். 3ஆம் தேதிக்கான ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா 7622 737622. ரிசல்ட் வந்த பிளேஸை பேஸ் பண்ணியே தான் எகைன் 22 வந்திருக்கு. நான் 482 வந்துருந்துச்சு. 82 பேஸ் பண்ணி 22 இருக்கு, 722 அல்லது 622. ஆனால் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 7622 அப்படிங்கிற 4 நம்பருமே இதுலேருந்து பாஸ் ஆகிருக்கு. இங்கே பார்த்தோம் அப்படின்னா 9997 இல்லாட்டி 9979 அப்படிங்கிறது. நேற்றைய ரிசல்ட் பார்த்தோம் அப்படின்னா 9979 பவர் 5, 9975 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு. இங்கே பார்த்தோன்னா 95 இருக்கு. இப்போ 4 to 8 அதை பேஸ் பண்ணி 59 or 69 இருக்கிறதுனால தான் நான் 59 கொடுத்துருந்தேன். அது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாள் விட்டு பாஸ் ஆகிருக்கு. கொடுத்த சார்ட்டுக்கு நியரே பார்த்தீங்க அப்படின்னா 7622 அப்படிங்கிறது 3ஆம் தேதி பாஸ் ஆகிருந்துச்சு. இன்னைக்கான கெஸ்ஸிங் பார்ப்போம். இன்னைக்கான கெஸ்ஸிங் பார்த்தோம் அப்படின்னா, அதாவது இந்த மந்த்து சொல்கிறது என்ன அப்படின்னா, வந்த ரிசல்ட்டே தான் ரிப்பீட்டாக வந்துட்டு இருக்கு. வந்த நம்பர்ஸை பேஸ் பண்ணியே தான் வருது. ரெகுலராக வாட்ச் பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன், என்ன நம்பர்ஸ் அப்படிங்கிறது. இப்போ எடுத்துருக்க சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 622, அதாவது 7622 அப்படிங்கிற 4 நம்பர் பாஸ் ஆகிருக்கு. நேற்றைய ரிசல்ட்டு 975 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு. 4 நம்பர் எடுத்தோம் அப்படின்னா 0 வந்துருக்கு. 0975 அப்படிங்கிறது ரிசல்ட்டு, 9975 அப்படிங்கிறது ரிசல்ட். ஆல்ரெடி 44 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு. எகைன் 44 வந்துச்சு அப்படின்னா 404 வரதுக்கான சான்சஸ் இருக்கும், இல்லை 474 வர சான்சஸ் இருக்கும், இல்லை 447 வர சான்சஸ் இருக்கும் 4 வந்துச்சுன்னா. இல்லை 8 வந்துச்சு அப்படின்னா 8 பேஸ் பண்ணி பாருங்கள். ஏன்னா 9 வந்திருக்கு, 7 வந்திருக்கு, 5 வந்திருக்கு. 975 9க்கு பதிலாக 0 வரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 0 பேஸ் பண்ணி பார்க்கலாம். 9க்கு பதிலாக 8 வரும் அப்படின்னா 8 பேஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 81 இருக்கு, 89 இருக்கு, 82 இருக்கு. எகைன் 7 வந்துச்சுன்னா 897 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும். 897. அதனால் சார்ட்டில் இருந்து நீங்கள் நம்பர்ஸ் சார்ட்டை கரெக்டாக வாட்ச் பண்ணுங்கள். 2 நாள் ரிசல்ட்டு பாஸ் ஆகிருக்கு. ஸோ இதை பேஸ் பண்ணி வரும், வந்த ரிசல்ட்டை பேஸ் பண்ணி தான் வரும். எகைன் 77 வந்துச்சுன்னா, ஏன்னா 727 வந்துச்சு, 773 வந்துச்சு, இப்போ 774 பேலன்ஸ் இருக்கு. ஸோ 774 அதாவது 744 இல்லை 77
அப்படிங்கிறது பார்க்கலாம். இல்லை 88 இருக்கு, 688 இருக்கு, 66 இருக்கு, 686. அந்த மாதிரி உங்களோட கெஸ்ஸிங் நம்பர்ஸ் சார்ட்ல இருந்து என்ன எடுக்க முடியும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து எடுங்க. 975 வந்திருக்கு, 8 அல்லது 6 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும். ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது 2 ரிசல்ட்டுக்குள்ளே தான் வரும். 2 ரிசல்ட்டை பேஸ் பண்ணி தான் 3ஆவது நாள் ரிசல்ட் வருது. ஏன்னா நேற்று வந்து ரிசல்ட்டை பேஸ் பண்ணி வர்றதை விட அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ரிசல்ட்டை பேஸ் பண்ணி தான் வருது. அதனால் இந்த 2 ரிசல்ட்டை பேஸ் பண்ணி வந்தால் 677 வர்றதுக்கான சான்சஸ் கூட இருக்கும். 677 வர்றதுக்கான சான்சஸ் கூட இருக்கும். அதனால் நீங்கள் சார்ட்டை பாருங்கள், சார்ட்டை பேஸ் பண்ணி என்ன நம்பர்ஸ் எடுக்கலாம் அப்படிங்கிறத பாருங்கள். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு நம்பர் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் நாள் பார்த்தோம்னா பிசியில் 22 வந்துச்சு. 622 அப்படிங்கிறதுல 22 மட்டும் பிசி பாஸ் ஆச்சு. நேற்று 75 பாஸ் ஆகிருக்கு பிசியில். 22 75 பாஸ் ஆனதுனால அடுத்து வரக்கூடிய நம்பர் 12. ஸோ ஆல்போர்டில் 12 வரலாம், 17 வரலாம், 12 ஆர் 17. இப்போ 12 பேஸ் பண்ணி பார்த்தோம்னா 8 இருக்கு, 17 பேஸ் பண்ணி பார்த்தாலும் 8 இருக்கு, 9 இருக்கு, 179, 178, 182. இங்கே 186 இருக்கு, இங்கே 163 இருக்கு. அதனால் என்ன நம்பர்ஸ் அப்படிங்கிறத கரெக்டாக சூஸ் பண்ணுங்க. இந்த 2 நாள் வந்ததுனால நான் 12 அல்லது 21 கொடுத்துருங்க. ஆல் போர்டில் 12 ஆர் 21, 2ஓட பவர் 7. அதனால் 17 ஆர் 71, 18 ஆர் 81. 1 வந்துச்சுன்னா 1 to 8 பாக்ஸ் வரணும், இல்லை 1 to 7 பாக்ஸ் வர சான்சஸ் இருக்கும். சரி, 187 8 பேஸ் பண்ணி வரணும், இல்லை 7 பேஸ் பண்ணி வரணும். 1718, 187, 182. அந்த 2க்கு பதிலாக 7 கொடுத்துருக்கேன். இந்த 2 நம்பர்ஸை பேஸ் பண்ணி வர சான்சஸ் இருக்கலாம். ஏன் அப்படின்னா இங்கே 12 வந்ததுனால அதை பேஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். அந்த நம்பர்ஸ் உங்களோட கெஸ்ஸிங்கில் வருதான்னு பாருங்கள். 12 ஆர் 21, அதை பேஸ் பண்ணி வந்தால் 8 இருக்கு, அதை பேஸ் பண்ணி வந்தால் 2க்கு பதிலாக 7 இருக்கு. உங்களோட கெஸ்ஸிங் நம்பர்ஸ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் சார்ட்டில் இருந்து எடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.